அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், அங்கே உச்சம் பெற்றவர் குரு. இந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருந்தால் யோகம், 9வது வீட்டில் இருந்தால் யோகம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 9வது வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருந்தால் லாபம். இதெல்லாம் ராஜயோகத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறது. இப்படிப்பட்ட ராஜயோகம் இந்த கடகத்துக்கு கிடைக்க இது மாதிரி தசாபுத்திகள் கிரகங்கள் இருக்கணும். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். முக்கியமாக புதனுடைய தசை, புதன் புத்தி, சுக்கிர தசை, சுக்கிர புத்தியில் ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிர புத்தி எப்போ நடந்தாலும் புதன் புத்தி எப்போ நடந்தாலும் உங்களுக்கு ராஜயோகம் தான். அதுக்கு அடுத்தது கடன். இந்த கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா பணத்தை எப்படி செலவு பண்ணுறோன்னே தெரியாது. என்னதான் பிளான் போட்டாலும் அது கட்டுக்குள்ளேயே வராது. நம்ம போடுற பிளான் வேற, நடக்கிற பிளான் வேற. அதனால தயவு செய்து இந்த கணக்கு போட்டுட்டு வாழாதீங்க. ஓடுற போக்குக்கு போகிற போக்குக்கு போகணும். அப்போதான் கடன்லேருந்து விட்டு விலகலாம். கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு பதிவில் கூட ஒரு இடத்துல சொன்னேன், கடகராசிலேருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் எப்பயுமே உண்டு. கடனை விட்டுலாம் விலக முடியாது. அப்போ இந்த கடன் போகிற போக்கில் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ கடன் என்ன பண்ணுங்க, கடன் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது.